அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் 11/1/2024 ஹரிஸ் அப்படின்ற ஒரு வழக்கில் ஏடபிள்யூபிஎஸ் அம்பத்தூர் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண ஒரு சார்ஜ் ஷீட் மேலே குவாஸ் வராங்க. அந்த குவாஸில் தான் நீதிபதி அவர்கள் திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பு சொல்லி, அந்த தீர்ப்பு அப்பயே கடுமையான கண்டனத்துக்குள்ளாகி தற்போது உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு மிக விரிவான ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. ஏற்கனவே நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொன்ன தீர்ப்பில் என்ன பிரச்சனை தவறு அப்படின்ற பொறுத்து ஒருத்தர் ஒரு சைல்டு, இன்றைக்கி அந்த வார்த்தையை சைல்டு போர்னோகிராஃபின்னு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீசம்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அது மிகச் சரியானது. அதாவது சைல்டு செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூஸ் மெட்டீரியல், இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஏன்னா போர்னோகிராஃபி அப்படின்றது 2 பேர் வயது வந்த இருவர் வாலண்டரியாக விருப்பத்தோடு செக்ஸில் ஈடுபடுறத அதை கூட எடுத்து படமாக வெளியிடலாம். அந்த சென்ஸ் இதில் வருது. அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தடை செய்து ஒன்றிய அரசு அதில் சட்ட திருத்தம், அவசர சட்டம் போடணும், போக்சோ ஆக்டில் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே உள்ள வழக்கை பொறுத்தவரை செக்ஷன் 14 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. செக்ஷன் 67B ஐடி ஆக்டில் இந்த 2 பிரிவுகள் தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. அதை எதிர்த்து வர்றபோது நீதிபதி அவர்கள் திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் பேரா 9 என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் அஸ்யூமிங் தட் த அக்யூஸ்டு பர்சன் had watched child pornography video that strictly will not fall within the scope of section 14 of protection of child from sexual offences act அப்படின்னு 2012 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்யூஸ்டு, அதை ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் சைல்டு போர்னோகிராஃபி அப்படின்றத பார்த்தா கூட அது குற்றமாக வராது அப்படின்னு செக்ஷன் 14 இன்டர்பிரட் பண்ணி சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குழந்தைகளை இப்படி பாலியலாக அந்த தொழிலில் தள்ளுறது அப்படின்றதோட ஒரு பகுதியாக தான் இதையும் அது பார்க்கப்பட வேண்டும். அதனால் இன்டென்ஷன் நீங்கள் சைல்டு ஒரு அப்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வீடியோன்றது வாலண்டியரி கிடையாது. அவங்க கன்சர்ன் கொடுக்க முடியாது. இப்போ அண்டர் ஏஜில் உள்ளவங்க அவங்க கன்சர்ன் கொடுத்தாலும் அந்த சட்டப்படி செல்லாது. அப்படி இருக்கிற போது இது எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதை பார்க்குறது அப்படின்றது பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் சர்க்குலேட் பண்ணால் தான் அஃபென்ஸு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இதை குறைத்து மதிப்பிடுவது என்ற அடிப்படையிலே உச்சநீதிமன்றம் அதை மிக மிக ஒரு தவறான தீர்ப்பு என்ற அடிப்படையிலே இன்றைக்கி ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதேபோல் சம்பந்தப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகிருக்கிறாரு. அவர்கிட்ட நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் கேட்குறாங்க. கேட்டால் நான் அவருக்கு 28 வயது, நான் இதை பார்க்குறதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன், அதாவது போர்னோகிராஃபி பார்க்குறதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. இதை பொறுத்தவரை வந்துச்சு, ஆனால் நான் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை பொறுத்தவரை ஒரு ஃபேக்ட்டு, அவர் அதை பார்த்தாரா இல்லையா அப்படின்றத பொறுத்தவரை ஃபேக்ட் தான். அது நீதிமன்றத்தில் ட்ரையலில் தான் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த சட்டத்தை எப்படி பொருள் கொள்ளணுன்றது ரொம்ப முக்கியமானது. பொருள் கொள்வது ரொம்ப முக்கியமானது. அதுதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதாவது அந்த சைல்டை எப்படி பார்க்குறது அப்படின்னா, யுனைடெட் கன்வென்ஷன்லேருந்து பல சட்டங்கள் இருக்குது. இப்போ சைல்டை நம்ம சொசைட்டியில் பார்க்குற முறையே ரொம்ப ஒரு மோசமான முறையாக இருக்குது. அதோட விளைவு போல் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்குமோ என்ற அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ரத்து பண்ணி அந்த தீர்ப்பில் நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது நிறைய டேட்டாஸ் அதுக்கு பிறகு அப்படி கொடுத்ததுன்றா பிரச்சனை. என்ன டேட்டா சொல்கிறாங்கன்னா, 18 வயது குறைவான குழந்தைகளில் 10ல் 9 பேர் இது மாதிரி ஃபோனோகிராஃபியை ஏதோ ஒரு வகையில் பார்க்குறது அப்படின்ற முறைக்கு போயிடுறாங்க. ரெண்டாவது, 10ல் 6 குழந்தைகளும் அது மூலம் போகிறாங்க. 12 வயசுலேயே இதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் 71% டீன்ஸ் இதை பார்த்து பெற்றோருக்கு தெரியாமல் மறைக்கிறாங்க.
இது பான் அடிக்ஷனுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து 12லேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பான் அடிக்ஷன் அவங்க அதை தான் வந்து அதிகமாக வந்து பேசியிருக்கிறாரு. அதே சமயம் அதை வந்து சைல்டை பயன்படுத்தி அதை நம்ம பார்க்குறது அப்படின்னா பார்க்குறதே முதல்ல உங்களுக்கு செல்ஃபோனில் அப்படி வர்றதை பார்க்குறதே ஒரு பெரிய அஃபென்ஸாக வந்து நம்ம கருதணும். எப்படி இப்படி வருதுன்னு சொல்லி இம்மிடியேட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கம்ப்ளைண்ட்டை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அப்படி வர்றபோது எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறன்றது ரொம்ப வந்து முக்கியம். அதை தாண்டி வந்து ஒரு பொதுநல நோக்கில் அப்படின்னு பார்த்தா வந்து மொத்தத்தில் குழந்தைகள் பற்றியான பார்வை சமூகத்தில் என்னவாக இருக்குது? இன்றைக்கி முதலாளித்துவ சமூகத்தில் எல்லாமே உங்களுக்கு விற்பனை பொருள் தான். அது பான் வீடியோவாக இருக்கட்டும், குழந்தைகள் சம்பந்தமானதாக இருக்கட்டும், வைக்கிறமான வீடியோ ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு விற்பனை பொருளாக, சந்தை பொருளாக வந்து நுகரக்கூடிய பொருளாக வந்து பார்க்குறாங்க. ஆனால் உலக நாடுகள் முழுக்க குழந்தைகள் எப்படி வந்து பார்க்குறாங்க, அதுக்கு நேர் எதிராக இந்த வியாபார உத்தி வந்து இருக்குது. இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் உச்சநீதிமன்றம் வந்து நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பு வந்து அந்த கண்ணோட்டம், தீர்ப்பின் கண்ணோட்டம் வந்து தவறானது, என்ன கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனையை பார்க்குறோன்றது தவறான என்ற அடிப்படையில் தான் ரத்து செய்திருக்கிறார்கள். கடுமையாக வார்த்தையை சொல்லி வந்து ரத்து செய்திருக்கிறாங்க. இது இந்தியா முழுவதுமான ஒரு முன்மாதிரியான தீர்ப்பாக நாம் அதை வந்து பார்க்க வேண்டும். வாஞ்சிநாதன், விரிவான ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்யறதும் உண்டு, அதை ரிவர்ஸ் பண்ணி திருத்தி விடுறதும் உண்டு. ஆனால் அப்போ வந்து அதற்கு காரண காரியங்களை விரிவாக தருவாங்க. இதில் புதிதாக சட்டம் இயற்றணும் அப்படின்ற ஒரு ஆலோசனையை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. குழந்தைகள் உரிமை சார்ந்து இதை எப்படி அணுகணும் அப்படின்ற சில வெளிச்சங்களையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தந்திருக்கிறாங்க. இதில் கீழ் நீதிமன்றத்தை சொல்லுகிற போது எக்ரீகஸ் எரர், அதிர்ச்சி தரக்கூடிய மோசமான தவறை நீதிமன்றம் இழைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வழக்கமான நீதிமன்ற நடைமுறையா? ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தை பிரயோகங்களை நீதிமன்றம் இந்த வழக்கில் பயன்படுத்தி இருக்கிறாங்க? நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷை ஒரு தடவை உச்சநீதிமன்றம் வந்து பாராட்டினாங்க, இப்போ வந்து கண்டிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எதனால் கண்டிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தோட ஆப்ஜெக்ட் என்ன, சட்டத்தோட நோக்கம் என்ன, அந்த சட்டத்தின் நோக்கத்திற்கு நேர் எதிராக இது ஒரு இயல்பான ஒன்று தான், அது ஒரு அடிக்ஷனால் வர்றது என்ற கண்ணோட்டத்தில் நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்தா போதும் அப்படின்னு நேரடியாக அவரை வர வச்சு அவர்கிட்ட கேட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் வந்து அவர் மீதான சார்ஜ் ஷீட்டை வந்து ரத்து பண்ணிடுறாங்க. அப்போ என்ன வகையான அணுகுமுறையை நீதிமன்றம் இதை கொண்டு இருக்குது? இது வந்து ஒரு உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டில் கொடுக்குது. ஆயிரக்கணக்கான வழக்குகள் வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள கீழமை நீதிமன்றங்களில் இருக்குது. அப்போ இந்த தீர்ப்பை வச்சு நூற்றுக்கணக்கான பேர் வந்து விடுதலையாகி போகிறது அப்படின்றது சமூகத்தில் என்ன வகையான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும்? அப்போ இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், சட்டப்பேரவை அல்லது பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன என்பதற்கு நேர் எதிரான திசையில் வந்து இது வந்து, அதாவது போர்னோகிராஃபி அப்படின்றது ரெண்டு அடல்ட்டு சேர்ந்து விருப்பத்தோடு இருக்கிறது அப்படின்றத பார்க்குறது ஒன்று. ஆனால் குழந்தையை பொறுத்தவரை எப்படி பார்க்கணும், இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து இல்லாமல் வந்து அது இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது சமுதாயத்தில் மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் தான் அதை கடுமையான வார்த்தையில் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. பொதுவாக அது மாதிரி கண்டிக்க மாட்டாங்க, லீகலாக இல்லை என்ற முறையில் தான் வந்து அதை வந்து ரத்து பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து தீர்ப்பின் இறுதி பகுதியில் கன்க்ளூஷனில் அந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறது வந்து என்ன கண்ணோட்டத்தில் குழந்தைகள் மீதான இந்த பாலியல் துன்புறுத்தல் அதை வந்து பார்க்கணும் சமூகம் என்பதற்கு உயர்நீதிமன்றம் உள்ளிட்டு. ஏன்னா இங்கே வந்து ஒரு பழமைவாத சமூக சிந்தனைகள் வந்து நிறைய வந்து இருக்குது. இது ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் நிறைய முற்போக்கான தீர்ப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் இந்த தீர்ப்பில் வந்து இப்படி இருக்குது. அப்போ கண்ணோட்டங்கள் வந்து நிறைய பழமைவாத சிந்தனைகள் இப்போ ஏராளமான தீர்ப்பில் ஒரு அலகாபாத் ஹைகோர்ட்டில் பெயிலுக்கு போகிறாங்க, ஒரு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு கோர்ட்டுக்கு பெயிலில் வரும்போது செவ்வாய் தோசைனால் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான், அக்யூஸ்டோட கவுன்சில் சொல்கிறாரு. உடனே அலகாபாத் லக்னோ பல்கலைக்கழகத்துக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து செவ்வாய் தோசை இருக்கா இல்லையான்னு பாருங்கன்னு. அதை உச்சநீதிமன்றம் கண்டித்து வந்து அதை ஸ்டே பண்ணாங்க. இது மாதிரி பல தவறான கண்ணோட்டங்கள், சிந்தனைகள் நம்ம இங்கே ஒரு பழமையான சமூகத்திலிருந்து, பழமையான கண்ணோட்டத்திலேருந்து பல விஷயங்கள் வந்து வருது. அப்போ கான்ஸ்டியூஷனல் ஸ்கீம் அப்படின்றது சர்வதேச குழந்தைகள் நல சட்டங்கள், இந்த ரெண்டுலேருந்து இந்த விஷயத்தை பார்க்கணும்.
அதற்கு நேரெதிரான முறையில் வந்து இங்கே வந்து நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பு அமைஞ்சிருக்குது. இது ஒட்டுமொத்தமான ஒரு தவறான கண்ணோட்டத்தை சமூகத்தில் உருவாக்கிறோம், நீதிமன்றத்தில் உருவாக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் அதை கண்டிச்சிருக்கிறாங்க. அது வந்து உச்சநீதிமன்றம் அப்படி சொன்னது தான் அதோட சீரியஸ்னஸ் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு தெரியுது. அதான் சரியானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.